ஸோ நம்ம கண்டிப்பாக க்ளேவை அழிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஜூனியருக்கு ஒரு கால் வரும். அதில் க்ளே சொல்லுவான், நீ என்ட்ரியை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த டைமில் கரெக்டாக ஒரு ராக்கெட் வந்து அவங்க காரை வந்து சுட வரும். இவங்க எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. பட் பேரன் சைடில் வந்து கதவு இல்லாதனால அவன் அங்கேயே இறந்துடுவான். அவங்க இறந்ததை பார்த்து எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. உடனே அங்கே இருக்கவன் இவங்களை தேடி வருவாங்க. இவங்க தப்பிக்கணும்னு ஒரு கடைக்குள்ளே போய் மறைஞ்சிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க கன் வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க, ஏன்னா மற்றவங்கள சுடணும்னு. அப்போது அங்கே இருக்க ஒருத்தன் ஆப்போசிட்டில் கன் வச்சு இவங்க கடையை பார்த்து செம்மையாக ஷூட் பண்ணுவாங்க. செம்மையான ஃபைட் சீக்வன்ஸ் இங்கே நடக்கும். அவன் ஷூட் பண்ணவே இவங்க எப்படியோ தப்பிச்சு போவாங்க. சீன் கட் பண்ணால் ஜூனியர் இங்கே க்ளேவை பார்க்க வந்திருப்பான். அப்போது இதை நிறுத்த சொல்லி அவன் கேட்பான். அவன் க்ளே ரொம்ப கோவமாகி, நான் உன்னை அவனுக்குள்ளே அனுப்புனா நீ என்கிட்ட வந்து என்ன கேட்குறியா அப்படின்னு சொல்லி செமையாக சண்டை போடுவாங்க. கண்ணில் ஷூட் பண்ண பார்ப்பாங்க. பட்